இன்னைக்கு சுவையான குஸ்கா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு பாத்திரத்துல 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போடுங்க. 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ப்ரௌனா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. பச்சை வாசனை போனதும் 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்குங்க. அப்பதான் வாசனை கமாகமான்னு இருக்கும். கூடவே 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து குழைய வதக்கிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் நல்லா ஸ்லிப்பிய தயிர் போடுங்க. கூடவே 1/4 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கங்க. 1 கப் அரிசிக்கு 1 மற்றும் 1/4 கப் வீதம் 2 கப்புக்கு 2 மற்றும் அரை கப் தண்ணி ஊற்றி அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு அரிசியை சேர்த்து மெதுவா கலந்து விடுங்க. தண்ணி சுண்டி வந்ததும் லெவல் பண்ணி 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல தம் போடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி 15 நிமிஷம் கழிச்சு திறந்தா சாதம் உடையாம பல பலன்னு உதிரியா செம டேஸ்டான குஸ்கா ரெடி.